நாளை விடியும் நல்ல வேளை. பேண்ட் என்ன இவ்வளோ தொலைவுலன்னு இருக்கு. நல்லாடா என்னாச்சு? வண்டியாக ஓட்டணும். என்ன என்னெல்லாம் வச்சு ஸ்கூல் படிக்கிற குழந்தை என்னென்னலாம் வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் செருப்பு போட மறந்துட்டியப்பா. பாட்டம் முதலாளி இது மாதிரி போடுறா. பீச்சுக்கு என்னடா போறா? வீட்டு வேலைக்கு போய் வந்துட்டாங்க. நான் கூப்பிட்டு வர நாலங்காத்த சார் வெறுப்பேத்தி இங்கே வரைக்கும் வெடிக்கிறா. நான் இன்னைக்கு வரமாட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறேன். எத்தனை மணிக்கு எழுந்துச்சு? 5. எத்தனை மணிக்கு எழுந்துச்சு? ஏய் பீப் போட்டு சாரி பீப் போடுறா. மோன செருப்பு வர அவனை பாரு. ஸோ ஏர்லி மார்னிங் பீச் போகி பண்டிகை அப்படின்றதுனால ஒரே புகமூட்டமாக இருக்குது. விவேகானந்தர் இல்லம் ஏர்லி மார்னிங். ஆஹா, டெல்லி மாதிரி இருக்கேடா. வெங்கி, விவேகானந்தர் இல்லத்தோட வரலாறு தெரியுமா? தெரியாது. விவேகானந்தர் இல்லம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஆட்சி செய்கிறப்போ இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்களாம். அவங்க கொண்டு வர விஷயங்கள், அந்த எல்லா புல்லட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இது உள்ளே தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக போக காலம் மாதிரி விவேகானந்தர் எல்லாம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஏன் சொன்னேன்னு சொல்லு. ஏன் சொன்ன? சும்மா சொன்னேன். செவ்வாப்பலாம். ஒரு பீச்சுக்கு வழி தரல முட்டாள். இவங்கிட்ட போயிட்டு தமிழ்நாடு அர்பன் சொன்னாரு. எங்கெங்கேயோ சுத்தின்னு இருக்க. ஏதோ டெல்லியில இருக்க ஃபீல் வருது. காலையில வந்து பீச்சை பார்க்கலாம். ஜோடி புறா கூட போட்டோ எல்லாம் பார்த்தா பீச்சே காணுமேடா. ஓகே காய்ஸ், வியூஸ் எல்லாருக்குமே வந்து இனிய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சொல்லண்டா வாயில என்ன. சேம் டு யூ. சேம் டு யூ. ஓகே சொல்றா நீ. ஸோ போகி பொங்கல் இல்லையா இன்னைக்கு? ஓகே, போகி பொங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்லுங்க. நான் பழையன கழிதலும் புதுவன புகுதலும்ன்றது தான் போகி. ஆக்சுவலா முதல்ல இவனை எரிக்கணும். ஆக்சுவலாக என்னென்ன மாதிரி தூக்கி போட்டு எரிக்கணும். அதான் முதல்ல என்ன மாதிரி வரும்னா பழைய எண்ணங்கள், பழைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் எரிச்சிட்டு புதுசா ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். புதுசா ஒரு விஷயங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அந்த கெட்ட விஷயங்களே இவன் தோற்காம பாருங்க சொல்லிட்டா. இவன் தான் அந்த கெட்ட விஷயம். 2 நிமிஷம் போதும். 20 செகண்ட் தான் போடுவான். மத்த எல்லாத்தையும் எடிட் பண்ணிடுவான். நீ சொல்லு பா. இவன் ஏதோ சொன்னான். சொல்லு. ரொம்ப நேரமா போராடினே இருக்கான். சொல்லு. முதல்ல இவனை எரிக்கணும். முதலையா என்னையா? ஒன்னடா சொல்லு. முதல்ல எப்படி எரிக்க முடியும்? அப்புறம் என்ன முதல்ல என்ன எரிக்க முடியும்? என்ன எரிக்கணும்? ஓகே, வேற இவனை எரிச்சாலே போதும் எங்களை போகி இன்பமா. என்ன எப்படி எரிக்கணும்? தூக்கி என்ன எப்படி எரிக்கணும்? பாக்க வாட்டர் மெலன் சார். என்ன எப்படி எரிக்கணும்? தூக்கி எரிக்கணுமா? தூக்கி எரிக்கணுமா? இல்ல அது போதும். நான் சொல்லிட்டேன், நீ சொல்லுங்க இப்ப. அதான்ப்பா போகி நல்வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். ஏன்னா இது மட்டும் தான் வராது. எனக்கு தெரிஞ்சு போகியை வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடைப்பனி காலம். இந்த மார்கழி மாதம் முடிச்சுட்டு தை மாதம் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு தான். ஸோ வந்து ஒரு எப்படி சொல்ல, வின்டர் சீசனோட மிடில் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த மந்த் எண்டில் வந்து அப்படியே வின்டர் சீசன் முடிஞ்சிடும். ஆஹா, புறாலாம் சூப்பராக இருக்குது. அதுக்கு பேக் நல்லா காமெடி பண்ணுறேன். வா, எவ்வளவு அழகாக இருக்குது. தெரியவே இல்லையடா புறா. இது என்னது? கண்ணு தெரியாத நாயே. க்ளோஸ் வீடா? இப்போதான் தெரியுது. நம்ம உள்ளே போவோம். புறாக்கு நடுவில் போவோம். நான் பண்ணுறேன். சரியில்லை நீ அப்புறம் சொல்லு. நான் சொன்ன மட்டும் நீ சொல்கிறதா நான் பண்ண மாட்டேன். சரிடா பண்ணுறேன். ஏய், அவனை கம்ப்ளைண்ட் சொல்கிறேன். நான் பண்ணுறேன்டா. ஏன் அவன் ஆக்டிங் டீச்சர் அவன். நான் பண்ணுறதே பண்ண. அதுதான். புஷ்பா வேணாம். சோல்டர் தூக்காதடா. இவ்வளோதான்டா. அவ்வளோதான். நேராக பாரு. சாப்பிட்டு சரி. ஏய், அவனே பண்றான். கம்முனுறா. ஏய், அவன் நான் பண்ணதே பண்ண மாட்டேங்கான் அவன். மச்சான், நீ இப்போ பண்ணல. சாப்பிட்டு இது போ சொல்றது. போ சொல்லிட்டு அதை எத்தனை மறுபடியும் சாப்பிடு, மறுபடியும் போ சொல்லு. அதுக்கப்புறம் அது மட்டும் பண்ண முடியும். ரெடி.
ரெடி 3 2 1 நேரா பாடுறா நான் ஒரு தடவை சொல்றேன் மச்சான் கரெக்டா நீ என்ன பாரு நான் என்ன பண்றேன்னு மச்சான் நான் பண்றேன் கரெக்டா சூப்பர்ரா சரியா கை மேல வரணுமா கை மேல வரணுமாடா சாயங்காலம் வரைக்கும் மணி ஓகே இப்போ இது மச்சி அது இது 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 எடுத்துக்கோ அந்த அழு அது ஓகே ரெடி எப்படி இப்படி வச்சுக்கா கை குளிர்ற மாரி ஓகேவா என்னடா கரெக்டா அதான் என்னடா அவ்வளோதான் என்னடா கரெக்ட் குளிர்றா பண்ணாதடா கெஞ்சிரதுடா கெஞ்சிரது யானை பெட்டெக்ஸ் ஆடுற மாதிரி ஆட்டிங்க அதெல்லாம் இவ்வளோதான் இதெல்லாம் ஓகே ரெடி ஆக்ஷன் வேணாம் கோல்டு தான் எனக்கு வருதுடா கோல்டு அதுக்கு நான் என்ன பண்ண புரியாத மச்சான் இங்கே பாரு இரு இங்கே பாரு புரியாத எனக்கு வருதுடா வரக்கூடாதுடா அது இரு அப்படி பண்ணானா ஒண்ணுமே தெரியுங்க அப்படி பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டு பாரு பண்ணிட்டேடா சிவாஜி கணேசன்டா ஓகேவா போதுமா போதுமா நீ சொல்ல நாங்க சொல்லுவோம் பண்ணி நல்லா தான் இருக்கு அதை கண்டினியூ பண்ணு நாங்க சொல்லுவோம் ஆமாடா நான் சொல்றேன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா ஆமா நாங்க சொல்லுவோம்டா இந்த கத்தி ஒன்று எடுத்துக்கோ தனுஷ் கத்தி வச்சு எடுத்து வரல 3 படம் 3 படம் தான் அவனுக்கு என்ன படம் பண்றேன்னே தெரியலடா நீ தனுஷ் ஆக்டிங் தான் பண்ணின்னு இருக்க 3 படம் கிளைமேக்ஸ்ல பண்ணுவ அப்படி எடுத்துக்கோ இது சத்யராஜா அந்த மாதிரி சத்யராஜா அதான் பாதி எடுத்துக்கிட்டோம் ஓகே ரெடி ஆக்ஷன் அடுத்து வந்து என்னது ஐயா குமார் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு வச்சு செய்யறதுக்கு திடீர்னு மன்சூர் அலிகான் வந்துட்டாரு காட்டு மச்சான் இப்போ வந்து அப்படியே இருக்குடா ஹாலிவுட் டைலாக் மாதிரி ஆலன் நீங்கள் எங்கே இருக்கீங்க இங்கே வாங்க உங்களை நான் பார்த்தே ஆகணும் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்களா மாட்டீங்களா இல்லடா இந்த கப்பலுக்கு இதுக்கப்புறம் நான் தான் கேப்டன் அந்த மாதிரி ஹாலிவுட்டுக்கு போயிடுச்சு நம்ம இடத்துக்கு வாங்க ரெடி நல்லா இருக்கு மச்சான் இன்னும் கொஞ்சம் அந்த டோனை கம்மி பண்ணிக்கோ டேய் நான் வாழைப்பழத்துக்கு இல்லை தம்பி நீ ஏன் வேறு மாதிரி தான் பேசின்னு இருக்கிற ஒழுங்காக பேசு எவ்வளோ டஃப்பான கண்டஸ்டன்ட்ராப்பா இல்லை மாதிரி ஆமாண்டா இங்கிலீஷ் பட டப்பிங் மாதிரி இருக்குடா ஆலன் ஆலன் நான் வாழைப்பழம் திருடுறத அப்பா பார்த்துட்டாருடா அந்த வச்சு ஆலன் நான் திருடுறது எங்கள் அப்பா பார்த்துட்டேன் டேய் ஓகேதான் காலை சன்ரைஸ் சூரிய உதயத்தை பார்த்தாச்சு 7:30 மணி தான் சூரிய உதயமே ஆகுது. இவன் ஏன் அடிக்கடி ஆம்ச காமிச்சுனே இருக்கிறான் அப்படி பழகிடுச்சு நல்லா இருக்குல்ல பீச்சுக்கு போகும்போது செப்பல் இல்லாம வந்துட்டான் பாரு பையன். ஓகே சாப்பிட போலாமா? கெஸ்ட் ஆக்டர் போட்டுருவாங்க. டீ செலிபிரிட்டி இன் திஸ் வீடியோ குடிக்கணும்டா அப்புறம் சாப்பிடலாம்டா. என்னடா இவன் சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் டீ தரலாம்.
ஏன் அப்படியே நிக்கிற? நான் சொல்லியிருக்கேன் ஒன்று நடிச்சா அதை வந்து அந்த மாதிரியா? கொஞ்சம் அதுலயே மெயின்டைன் பண்றா அப்படின்ட்டு அதுலயே நின்ட்டான் பாரு. வாட்டர்மெலன். ஓகே. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி டிராவல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கரமா அதிகமாகும். ஒரு செலவு வைப்பானுங்க, 5 minutes கூட டீ செலவு, டிஃபன் செலவு, இந்த மாதிரி நிறைய வைப்பானுங்க. இவ்வளோ நேரம் நான் அதை நோட் பண்ணவே இல்லை. இன்னொரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட இப்படி போகும்போது ஒரு நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா? ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? என்னது? இல்லை, இப்படி சப்பு சப்புன்னு அடிக்கலாம். ஒரு வழியா ஆர்கானிக் ஃபுட் ஷாப் வந்தாச்சு. ஹெல்தி ஃபுட்ஸ். கூல் இருக்கா? ஆனால் கூல் இருக்கா? கூல் மோர் எல்லாமே இருக்கு. கூலிங்கடா பரவாயில்லையா? எனக்கு பரவாயில்ல. அப்ப எனக்கு கூல்றா. கூல் காளான் சூப்பு, கொள்ளு சூப்பு, 2 கூழு செம்மையா. காலையில் இந்த மாதிரி ஒரு ஹெல்தி சூப் எல்லாம் குடிச்சு படுத்துணுமா? ஒரு திருப்தியான ஃபீலிங் இருக்கு. பீச் ஆம்பியன்ஸ் சூப்பர். இப்போதான் சன்னே பார்க்குறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு. காலங்காத்தால எந்திரிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலாக காலையில் ஏஞ்சி அந்த ஃபஸ்ட்டு சன்ரைஸ் நம்ம ஏஞ்சி கலாய்க்காதான் எங்கள் ஊர் பசங்க அடிப்பாங்க. ஸோ அந்த வந்து சன்ரைஸ் ஊர் பசங்க முன்னாடிப்பாங்களா? முன்னாடிப்பாங்க. பேச வேண்டியதே மறந்துடுறேன் நான். அதான் அந்த சன்ரைஸ் வந்து மூஞ்சில் படும்போது நல்ல எனர்ஜியாக ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா மூஞ்சி? அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தன் கொள்ளு சூப் வேற குடிச்சிருக்கான். அவனை பிடிக்க முடியல. எங்கேயோ ஓடிட்டான். எங்கே ஓடனான்னு தெரில. அவனை பார்க்கணும். எங்கடா அவன்? ஏறிண்டா பாருங்க. கொள்ளு சூப் குடிச்சோன்னா மேலே போயிட்டான் பாருங்க. அவன் பாத்தியா நீ? அது வரைக்கும் இப்படி நின்றுட்டான். அவன் இன்னும் அந்த கேரக்டராகவே அது ஹீரோவா ஃபீல் பண்றான். ஸ்டார். இப்படி நீ என்னைக்கு வந்த? நீ நேச்சுரலாக அதை பண்ணுறன்றனால தான் உன்னை செலக்ட் பண்ணி அந்த கேரக்டர். நீ அதை மாத்தாத. புரியுதா? இப்போ பார்த்தியா மாற்ற கேமரா ஆஃப் பண்ணால் அந்த மணி காக்காவை டைவர்ட் பண்ணிட்டான். காடுறது துப்புறதுலாம் மாடா வீடியோ எடுத்துன்னு இருப்பேன். ஓகே, இன்னைக்கு வந்து ஏர்லி மார்னிங் பீச்சுக்கு வந்துட்டு வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு இப்போ சூப்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? உங்களை அடுத்த வீடியோவில் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் செய்தியாளர் வாசிப்பது முகமது சவுது. ஆமாம். ஓகே ஓகே, பை. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நண்பேண்டா.